தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இந்த அறிவிப்பின் வாயிலாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று இணையதளம் வாயிலாக நம்முடைய தேசத்திற்காக சிறப்பு ஜெபம் நடைபெறுவது நீங்கள் யாவரும் அறிந்ததே. அவ்வாறு இவ்வருடமும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை சுதந்திர தினத்தன்று தேசத்திற்காக சிறப்பு ஜெபம் நடைபெறும். தேசத்திற்காக ஜெபிக்க வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும். நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக, திருச்சபைகளுக்காக, சமுதாயத்தின் நிலவும் மோசங்கள் விலக, நம் தேசம் இயேசு மகாராஜாவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட என பல ஜெப குறிப்புகளுக்காக வேதாகமத்தின் அடிப்படையில் பாரத்தோடு ஜெபிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்திற்கிணங்க வரும் நாட்களில் நம் இந்திய தேசத்தில் பெரிய காரியங்களை காண்பது நிச்சயம். ஆமேன். தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியிலே திடீரென்று ஏற்பட்ட மேக வெடிப்பின் காரணமாக அதிபயங்கரமான மழையினாலே நிலச்சரிவு ஏற்பட்டு தராலி என்கிற கிராமமானது புதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தராலி என்கிற கிராமம் வெள்ளப்பெருக்கினாலே அதிபயங்கரமாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் உயிரோடு உள்ளே புதைக்கப்பட்டு சிக்கப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்கள். அநேகர் உயிர் இழந்திருக்கிறார்கள். அநேக வீடுகள், உணவகங்கள், விடுதிகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் இன்றைக்கு மீட்பு பணிகள் சீக்கிரமாய் நடைபெறவும், மீட்பு பணியில் ஈடுபடுகிறவர்களை தேவன் பாதுகாக்கவும், உயிரோடு புதைக்கப்பட்டவர்கள் சீக்கிரமாய் மீட்கப்படும்படியாகவும் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளே உத்தரகாண்ட் மாநிலத்துக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உத்தரகாசி பகுதியில் ஆண்டவரே அந்த கங்கை நதியில ஏற்பட்ட திடீர் வெள்ள பெருக்கினால ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தராலி கிராம மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற யாராவது இப்பொழுது உயிரோடு ஆண்டவரே எதிலையாவது சிக்கப்பட்டு போராடி கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே மீட்பு பணிகள் சீக்கிரமாய் போகட்டும். ஆண்டவரே, கர்ப்பிணிகளை பாதுகாத்து கொள்ளுங்க, சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, முதியோர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, உயிர் இழந்தவர்களுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற மெய்யான ஆறுதலை தாங்க. ஆண்டவரே, உயிர்களையும் நிலங்களையும் வீடுகளையும் ஆண்டவரே பொருட்களையும் இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தத்தாமே மெய்யான ஆறுதலையும் சமாதானத்தை நீர் ஒருவரே கொடுக்க முடியும் சுவாமி. ஆண்டவரே, அந்த அரசாங்கம் தாமதம் இன்றி சீக்கிரமாய் செயல்படவும், மீட்பு குழுக்கள் சீக்கிரமாய் செயல்படவும், அந்த மீட்பு குழுக்கு நல்ல பாதுகாப்பையும் தேவன் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்க தேசத்துல சேமத்தை தாங்க. இது போன்ற இயற்கையின் சீற்றங்கள் எங்க தேசத்தை பால்படுத்தாதபடிக்கு எங்கள் மக்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பாதுகாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.